சார் இப்போ வந்து ஏஜென்ட் மூலியமா ஒருத்தர் அப்ராடு வேலைக்கு போறாரு, அங்க போய் அவருக்கு பயங்கரமான கஷ்டம் ஆயிருச்சு. இவர் என்ன சார் ரெமடி எடுக்க முடியும்? ஏஜென்ட் மூலயமா வெளிநாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு சூப்பர்வைசர் வேலை அப்படின்னு சொல்றாங்க. Me going, man. Aeroplane. Australia. Australia. Spelling தெரியுமா? ஆனா அங்க அந்த வெளிநாட்டுக்கு போன உடனே உங்களை ஒட்டகம் மேய்க்கிறதுக்கும் இல்லை ரோடு போடுறதுக்கும் இல்லைன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கும் இல்லை வேற ஏதாவது டாய்லெட் கிளீன் பண்ற வேலையை கொடுக்கறதுக்கும் அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? இல்லை வேற ஏதாவது கார் கிளீனிங் வேலை அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு என்ஜினியரிங் படிச்சிருப்பாரு. ஆனால் அங்கே போனால் அந்த மாதிரி வேலைகள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த கம்பெனி வந்து ஒழுங்கான கம்பெனியா அப்படின்னு பார்க்கணும். சரி, அதை எதுவுமே பார்க்கல, இல்லை பார்த்து ஏமாந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, நீங்கள் உடனடியாக அங்கே உள்ள இந்தியன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்தியன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணி அங்கே வந்து உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வாங்க. அது மாதிரி இந்தியாவிலையும் உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்ககிட்ட சொல்லி அவங்க பேரில் புகார் கொடுக்க சொல்லுங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. சரி, இது ஓகே, நீங்கள் அங்கே போயிட்டீங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஃப்ராடு, இவன் வந்து நம்மளை அனுப்பவே மாட்டான் அப்படின்னு தெரியும். ஒன்று இந்த வகையை எடுத்துக்கலாம். ஒன்று வந்து உங்களை அனுப்பவே மாட்டான், உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டை கொடு, அதை கொடு, இதை கொடு அப்படின்னு. பாஸ்போர்ட்லாம் அவங்க கையில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ பாஸ்போர்ட்லாம் கையில் இருக்கே, நம்ம வந்து பாஸ்போர்ட்லாம் அவர்கிட்ட இருக்கே, நம்ம அவர் சொல்கிறதான் கேட்டாகணும்னு கடைசி வரைக்கும் அப்படியே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக, சர்வ ஜாக்கிரதையாக நம்ம வந்து இதை பண்ணணும். என்றைக்குமே இவன்கிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா நம்ம மாட்டிக்குவோம், நம்ம பணம் போயிடும் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மேலும் மேலும் பணம் போக தான் செய்யும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே, ஐயா கொடுத்த காசுலடா இது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு அது வேணும்னு கேட்கணும். அது ஒரிஜினலாக இல்லையான்னு அதை செக் பண்ணணும். அது மாதிரி அவங்க கொடுக்குற வீசா அது வேலிடா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் வந்து ஆன்லைனில் அவருக்கு பணம் கட்டியிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு, டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாத்தையும் வச்சுருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேஷாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்துக்காதீங்க, கேஷாலாம் கொடுக்க முடியாது. நான் வந்து ஆன்லைனில் தான் என்னால் பண்ண முடியும், ஆன்லைனில் தான் இருக்குது, இல்லை ட்ராப் பண்ணி கொடுங்கன்பாங்க. இல்லை, எந்த அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி பண்ணி அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் ஒரு இதாக இருக்கும். மோரோவர் நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கூட போட்டுக்கலாம் அவங்க கூட. ஏன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட பணம் கொடுக்குறீங்க, ஒரு பெருந்தொகை கொடுக்குறீங்க. ஓ செலவுக்கு வேணும் இல்லையா? நானு பணத்தை பின்னாடி வச்சா பஸ்ல அடிச்சிடறாங்கன்ட்டு முன்னாடி வச்சிருக்கேன்டா. எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோ. இத வித்துரு, இந்த மோதிரத்தை உண்டியல்ல போட்டுறோம் கொடுத்து அங்கே வந்து இது மாதிரி டிக்கெட்டுக்கு மற்ற அங்கே தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு. அதனால எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு வந்து எதுவும் கேட்க முடியும். சப்போஸ் நீங்கள் இவங்க யாரையும் பார்க்கல, ஆன்லைன்லேயே நீங்கள் கொடுத்துட்டீங்க, தெரியாமல் ஏமாந்துட்டீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லோக்கல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அது மாதிரி இஓடபிள்யூலாம் கொடுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாக இவங்க பேரில் டக்கு நடவடிக்கை எடுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்களோட அக்கௌண்ட்டையே கூட ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜாப் ராக்கெட் என்ற அந்த தலைப்பின் கீழே கொடுக்கலாம். நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த எவிடன்ஸை சேர்த்து நீங்கள் பக்காவாக கொடுக்கணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த மோடில் கொடுத்தீங்க, செக்கில் கொடுத்தீங்கன்னா செக் அந்த டீட்டெயிலு, செக் கொடுக்கும்போதே நீங்கள் யாருக்கு செக் கொடுத்தீங்கனாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட்டு. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஒரு டாக்குமெண்ட்டு. ஸோ அந்த ஏஜென்ட்டோட பேர், மொபைல் நம்பர், எதன் மூலயமா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணீங்க, வெப்சைட் மூலயமாவா, இல்லை அவரே உங்களை காண்டாக்ட் பண்ணாரா, இல்லை ஃபோனில் உங்களை வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்களா, எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக எடுத்து வைக்கணும். ஸோ அது மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்க்ரீன்ஷாட்ஸு, மெசேஜஸ்ஸு, வாட்ஸ்அப் மெசேஜஸ், இந்த மாதிரி டீட்டெயிலாம் எடுத்து வச்சு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க, ஏமாந்துட்டீங்க, ரைட்டு. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இது வரைக்கும் போகணுன்ற அபிப்பிராயம் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ரெக்ரூட்டிங் ஏஜென்ட் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக அவசியம். இமிக்ரேஷன் ஆக்ட் 1983 படி வெளியூருக்கு நீங்கள் வேலைக்கு ஆள் அனுப்பணும்னா அதுக்குண்டான லைசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லாமல் வெளிநாட்டுக்கு யாராவது அனுப்புகிறாங்க, ஒன்றும் இல்லை, உங்கள் சொந்தக்காரரோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க எது வீட்டுக்காரங்க யாரோ வந்து எனக்கு வந்து வெளிநாட்டில் ஒரு கம்பெனி ஓனர் தெரியும், நான் உங்களை அனுப்புகிறேன் வேலைக்கு, எனக்கு இதெல்லாம் காசை கொடுங்க அப்படின்னா அது சட்டவிரோதம். அந்த சட்டவிரோதத்தை அவங்க செய்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க.
அப்படி அனுமதிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்ததுன்னா உங்களால் மீட்க முடியாது. ஸோ அந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்ட் வந்து அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்காரா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அவர் அந்த லைசன்ஸ் வாங்குறவரே தப்பு பண்ணார்னா நீங்கள் வந்து அந்த எம்பசியில் சொல்லி அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. ஓகே, நம்பர் 1. அதுக்கப்புறமா நீங்கள் யாரோ ஒருத்தவங்க நம்ம ஒரு கம்பெனி மாதிரி வச்சு தொழில் சம்மந்தமாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் தொழில் செய்யலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு மிஷினை தர்றேன் அது தர்றேன். என்னது மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். அந்த இடத்துல வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மிஷின் இருக்கும், நீங்கள் ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னாங்கன்னா அவங்க பேரில் கன்சூமர் ஆக்டில் கூட பண்ண முடியும். கன்சூமர் ஆக்டில் கூட நம்ம அதை செய்ய முடியும். ஸோ இது ஃபைனலாக எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு போட சொல்லி எஃப்ஐஆர் போட்டு அந்த எவிடன்ஸ்லாம் கொடுத்து அந்த கேஸை நடத்தி நீங்கள் கொடுத்த பணத்தை வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து மீட்க முடியும். அந்த மீட்கிறதுக்கு உண்டான எல்லா எவிடன்ஸையும் நீங்கள் வந்து அவர் யார் என்ன ஏதுன்னு யாருமே தெரியாமல் அவரை போய் நீங்கள் மீட்க முடியுமா? முடியாது. அதனால் யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசனை பண்ணி இவங்க இன்னார், அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்க லைசன்ஸு, அவங்க இந்த கம்பெனி அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு தரவை வெரிஃபை பண்ணி அவசரப்படாமல் ரொம்ப பெருசாக ஆசைப்படாமல் கரெக்டாக நாம்ஸ் படி போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வெற்றி தான் நிச்சயம். ஓகே, இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ இல்லை உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.